அடுத்து நாம் பார்க்க போகிற கேம் வந்து பாண்டி ஆட்டம். அதுக்கு நொண்டி அடிக்கணும். நொண்டி அடிக்கிறதுனா ஒத்த காலாலேயே குதிச்சுக்கிட்டு போகணும். இப்படி தாண்டி தாண்டி போகணும். அதுக்கு கையில் சில்லுன்னு ஒன்று சட்டியோ ஏதோ ஒன்று கல்லையே நல்லா பட்டையாக தேய்ச்சி வச்சுருப்பாங்க. 8 கட்டம் போடணும். முதல்ல ஒரு 3, 4, 5, நடுப்புற 1, 7, 8. அதுக்கு மேலே யானைக்கால் போட்டுட்டு அதை தாண்டி வருதுங்கிறது வேறு விஷயம். முதல்ல இந்த 8 கட்டத்தை ஒழுங்காக ஆடிட்டு இந்த சில்லை 1ல் போட்டு தாண்டி அங்கெல்லாம் போயிட்டு வெளியில் போயிட்டு திருப்பி குதித்து அதில் 2 கால் வச்சு ஒத்த கால் வச்சு 2 கால் வச்சு ஒத்த காலால் இந்த சில்லை எடுத்துகிட்டு அடுத்தது 2ஆல் போடணும். இந்த ஆட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா நகது எங்கே இந்த கோடுலெல்லாம் கால் வச்சாக்கா ராங்கு அப்படின்னு எல்லாத்தையும் தப்பு, அந்த தப்பு கத்துறதுக்கு எல்லோரும் காத்துட்ருப்பாங்க. அப்படியே தப்பிச்சு அங்கே ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்ட சில்லை எடுத்து இப்படி தூக்கி அதுக்கு வேறு எப்படி. இப்போ இந்த கோவிலில் எனக்கு கோபம் வருதுங்க. சுவாமியை பார்த்து நீ அழகாக கன்னத்தில் போட்டுக்கோ, அதாவது தப்பொன்றும் செய்யாமல் இருக்கணும்னுட்டு. அங்கே போய் சுவாமி என்ன சாமிக்கு என்ன முத்தம் கொடுக்கறது, நீ யார் சாமிக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு? இந்த வழக்கம்லாம் தான் சொல்கிறேன். எங்கள் சில்லையும் முத்தம் கொடுக்குறோம், சாமியும் கோயிலில் போய்ட்டு பண்ணாதீங்க. சாமியை 2 கையை எடுத்து கும்பிடுங்க, கண்ணால் பாருங்கள், மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு தரம் முத்தம் கொடுத்தீங்கன்னா பார்த்துக்குங்க, தப்பு. இப்போ இந்த சில்லை கையில் வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு பழமான்னு பார்த்தாக்கா அது கோட்டிலெல்லாம் விழுந்தால் கிடையாது. கரெக்டாக விழுந்ததுன்னா அது அவளுடைய வீடு, ஏன் வீடும்பா. இந்த பாருங்கள், ரியல் எஸ்டேட் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கணும். பாண்டி ஆட்டத்திலேயே என் வீடுன்னு 2, 3 கட்டிடுவாங்க அவங்க. இந்த ஆட்டத்தில் என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டாக்க, கால்களுக்கு வலிமை. இப்போ வயசான காலத்தில் எல்லோரும் திண்டாடிட்டுருக்கோமே, அன்றைக்கே நிறையா இன்னும் குதிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா நொண்டி ஆடி பாண்டி ஆடி அதில் வந்து ப்ரிசிஷன், இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை ப்ரிசிஷன், கரெக்டாக அந்த கோட்டில் போடாமல் நடுவில் போடணும். அப்படியெல்லாம் பழகிடுச்சுன்னா நல்லா வந்துடும். ஆக மொத்தம் பாண்டி ஆட்டத்தில் நிறையா இருக்குது. நான் சொன்னது சாதாரண பாண்டி, அப்புறம் ஏரோப்ளேன் பாண்டியெல்லாம் இருக்குது. இதுவே ஆட முடியல, அப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு என்னங்க. மனசால் தானே பாடிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே 10. நம்ம நாட்டு விளையாட்டில் இன்னும் ஒன்று கூட உண்டு. இந்த மாடு கட்டுற கயரெல்லாம் வீட்டுக்குள்ளே தொங்க விட்டுருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் வாசலில் குதித்து ஆடுவாங்க. இந்த பெரியவங்கள்லாம் ஆசைப்படுவாங்க, கொல்லை பக்கத்தில் ஆடுவாங்க, அங்கே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னுட்டு. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த கயரை வச்சுக்கிட்டு, இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியுமோ, ஸ்கிப்பிங் ரோப் அப்படின்னா புரியுமே. இந்த கயிறு தாண்டுறது அப்படி தான். அதில் வந்து இப்படி தாண்டி அப்புறம் இங்கே சுற்றி அங்கே சுற்றி அது ஒரு திறமையாக செய்யணும். 2 பேர் தாண்டுவோம். அப்புறம் 1 நெட்டை 1 குட்டைனா தடுக்கி விழும். அதனால் 2 பேரை சுற்ற சொல்லி ஒரே ஹைட்டில் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தாப்பில் ட ட ட டக்குன்னு அந்த கயிறு போடும்போது அது எங்கே வருங்கிறத பார்த்து அப்போ காலை தூக்கணும். நடுப்புற இல்லைனாக்கா கால் தடுக்கி விழுந்துருவோம் இல்லைங்களா. ஆக மொத்தம் இந்த கயிறு தாண்டதுங்கிறது ஞாபகம் வருதேல 11வது. அடுத்து நாம் பார்க்க போகிற விளையாட்டு சங்க காலத்துக்கும் முந்தைய கால விளையாட்டு. அப்படி என்னங்க அப்படின்னாக்கா, மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் உந்தி பற அப்படின்னு பாடியிருப்பார். உந்தி பறத்தல் அப்படின்னாக்கா தட்டாமாலை சுற்றுதல். எத்தனை பேர் சுற்றிருக்கீங்க? இப்போ கிருஷ்ணர் கோபிகைகளோட அந்த கையை கோத்துக்கிட்டு ஆடினதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ராஸ் லீலா. அது போல தான் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, இப்படி கையை பிடிச்சிப்பாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுவாங்க. கர 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 கரன்னு சுற்றணும். அப்படி சுற்றிட்டு அது வந்து எவ்வளவு நேரம் யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். சுவத்தில் போய் முட்டிக்கக்கூடாது. இப்போ நான் நம்ம நாட்டில் எல்லா விளையாட்லேயும் ஏன் பாடுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ்க்கு போகிறீங்க, எங்கேயோ ஒரு யோகா கிளாஸ் போகிறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, வென் யூ டூ திஸ் எக்ஸசைஸ் ப்ரீத் நார்மலி. சாதாரணமாக இயல்பாக மூச்சு விடுங்க. இதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, ரொம்ப ஈஸியாக பண்ணணும்பாங்கல்ல. அப்படி நம்ம மூச்சு வாங்கிக்கணுன்னா எப்படி, ஏதாச்சும் பேசணும்ல. இப்போது இந்த இந்த தட்டாமாலை சுற்றுறதுல 2 இருக்குது. ஒன்று கையை இப்படி மாற்றி பிடிச்சிக்கிட்டு இவ விடமாட்டா, அவளும் விடமாட்டா. காலை நல்லா பூமியில் அழுத்தமாக வச்சுக்கிட்டு அதே இடத்துல சுற்றணும். சுற்றுற போது என்ன பண்ணுவாங்க, பின்னல் பறக்கும், பாவாடை அப்படி பறக்கும்.
அப்போ என்ன சொல்லுவாங்க, சுக்கு சுக்கு வெங்கக்கல் கல்லு நுணுக்கி பல்லு விளக்கி முகம் மினுக்கி பொட்டும் வச்சு பட்டு கட்டி பூவும் வச்சு வெள்ளி அடுப்பில் விறகு எரிய வெங்கலப்பானை பொங்கி வர சூட்டடுப்பில் கத்திரிக்காய் சோனையன் பொண்டாட்டி ராமக்கா கொட்டுங்கோ முழக்குங்கோ கோணக்கொம்பை ஊதுங்கோ பிஸ்ஸாலே பிஸ் பிஸ்ஸாலே பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் உந்தி பறத்தல் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னார்னா, இந்த விளையாட்டு விளையாடும் பொழுது இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுகிற பொழுது இந்த உந்தி நக்கத்தொப்புள் அது அப்படியே உள்ளே எக்கிக்கிட்டால் தான் ஆட முடியும். இப்படி வயத்தை வச்சுக்கிட்டு சுற்றவே முடியாது. அந்த காற்றை வாங்கிக்கிட்டு மூச்சு நின்றுடக்கூடாது. அதுக்கு தான் இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை ஜாலம் பண்ணுறதை பாருங்களேன். எங்கேருந்து சொல்கிறோம் கொட்டுங்கோ முழக்குங்கோன்னு, அதுக்கு முன்னால் சுக்கு சுக்கு வெங்கக்கல் கல்லு நுணுக்கி பல்லு விளக்கி எவ்வளோ தூரம் மூச்சு வாங்கிடுறோம். ஆக மொத்தம் நம்ம மூச்சை நிறுத்தலை. அதுக்கு தான் இந்த பாட்டுக்கு என்னங்க அர்த்தம்னா, எத்தனை பாட்டுக்கு அர்த்தம் இருந்து பாடுறோம். இப்போ நான் சொல்லலைப்பா, சொல்கிறேன், சும்மா தான் சொல்கிறேன். அர்த்தமே இல்லாத பாட்டை பாடிட்டுருக்கோம். அவங்க அர்த்தமுள்ள பாட்டாகவே அதை பாடி மூச்சுக்காக எல்லா விளையாட்டுலேயும் பாட்டு வச்சாங்க. இப்போ இதில் இந்த உந்தி பறத்தல்ங்கிறது பாவாடை அப்படி பறக்குது. இந்த உந்தி தொப்புல இன்னும் உள்ளே இழுத்துக்கிட்டு சுற்றுவாங்க. நீங்கள் சுற்றி பார்த்துருந்தா தெரியும். இப்போல்லாம் யாரும் பெரியவங்கள்லாம் சுற்றிடாதீங்க. சுற்றினாலே தலையை சுற்றிடும். அப்புறம் எங்கேயான சுவத்தில் போய் முட்டிக்கணும். எங்கள் காலத்தில் யாராச்சும் இருப்பாங்க பத்திரம் பத்திரம். ஏன்னா இது சுற்றி முடித்த பிறகு இந்த ஜெகமே கால்களில் சுழன்றிடுதேன்னு ஏதோ ஒரு பாட்டு உண்டே, அதை போல் உலகமே சுற்றுற மாதிரி இருக்கும். இன்னொரு விளையாட்டு இருக்குது, இது சொல்லிடுறேன், ஞாபகம் வருதே 12. அடுத்து நாம் பார்க்க போகிற விளையாட்டு 4 வயசுலேருந்து குழந்தைங்க ஆட ஆரம்பிப்பாங்க. என்னன்னு கேட்டால், அதுக்கு யாரையும் கையெல்லாம் பிடிச்சிக்க வேண்டாம். இப்படி கழுத்தில் போட்டுக்கிட்டெல்லாம் சுற்றுவாங்களே தட்டாமல், அந்த மாதிரி இல்லை. அந்த கையை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு எஸ் மாதிரி வளைச்செல்லாம் சுற்றுவாங்க. அதெல்லாம் இல்லை. இது என்ன பண்ணுன்னா, தன்னால் தட்டாமாலை தாமரைப்பூ சுற்றி சுற்றி சுண்ணாம்பு, தட்டாமாலை தாமரைப்பூ சுற்றி சுற்றி சுண்ணாம்புன்னு தன்னையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அழகாக சுற்றும். அது ஒரு 30-40 வந்த உடனே அது ஒரு இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, போதைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஒரு மயக்கம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே சுகமாக இருக்கும். எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். அதனால நிற்க முடியாது. அந்த பாவாடை பொஃப்னு அப்படியே தரையில் உட்காந்துட்டு அந்த சுகத்தை அனுபவிப்பாங்க. அப்புறம் இந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே திருப்பி தட்டா மாலை தாமரைப்பூ சுற்றி சுற்றி சுண்ணாம்புன்னு சுற்றுவாங்க. இது எதுக்கு நல்லது அப்படின்னு அவங்க யோஜனை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில்ங்கிறத நீங்கள் பார்க்கணும். காரணம், உன்னால் எத்தனை நேரம் சுழல முடியும் அப்படின்னாக்கா, உனக்கு கால் உன்னுடைய ஈக்குவிலிபிரியம் எவ்வளவு ஸ்டெடியாக இருக்கிறது. இப்போ இது 30 சுற்றின உடனே ஏன்னு போய் சுற்றி உட்காருதுங்களே. காரணம் என்ன தெரியுமா? இந்த காதுக்குள்ளே ஒரு திரவம் இருக்குது, இந்த காக்லியா எல்லாம் பார்ப்போமே, நத்தை மாதிரி ஒரு சுருளாக இருக்குமே, அந்த லிக்விட் திரவம் அது கொஞ்சம் மாறும். அதனால தான் அந்த மயக்கம் வருது. அது சரியாக போச்சுடும், கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாக போயிடும். இப்போ இந்த வெர்டிகோன்னு ஒரு வியாதி எல்லாம் தலை சுற்றுதுங்கிறாங்களே, இந்த ஈக்குவிலிபிரியம் சரியில்லாட்டா தான். அதுக்காகத்தான் அதை சரியாக்கணுங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு நல்லா சுத்தவும் சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் இந்த ரங்கராட்டினம் சுற்றிட்டு வந்தால் கூட இல்லை உலகமே சுற்றுற மாதிரி இருக்கும். இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருதுங்க, ஜோதா அக்பர் படம் பார்த்தீங்களா? அதில் ख्वाजा मेरे ख्वाजा दिल में समा जा அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு இந்த சூஃபி பக்தர்கள்லாம் ஒரு கையை அப்படி மேலே வச்சுட்டு இன்னொரு கையை இப்படி பூமியில் வச்சுருப்பாங்க. அது எவ்வளவு அர்த்தம் உள்ளது தெரியுமா? அதாவது அவங்க 1 மணி நேரம் சுற்றுவாங்க, இருக்கிற இடத்துலையே சுற்றுவாங்க. நம்ம தட்டாமலை மாதிரி தான் அவங்க கட்டியிருக்கிற அந்த உடுப்பும் அப்படியே பாவாடை அப்படியே பூவாக சுற்றும். இறை அருளை அங்கேருந்து வாங்கி பூமிக்கு தருகிறார்கள்ங்கிறது தான் அந்த சுழற்சியோட காரணம். 1 மணி நேரத்துக்கு மேலேயே சுற்றுவாங்க. அது ஒரு மெடிடேஷன். ஆக அவங்க பண்ணுறதே மெடிடேஷன் தான். இந்த குழந்தைகள் ஆடுறது அதுக்கு என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டே சுற்றும்? கரகர வண்டி காமாட்சி வண்டி. இதில் கரகர வண்டின்னா என்ன, காமாட்சி வண்டின்னா என்ன? அது ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன். சாமியோட பேரை சொன்னதுனால இப்படியே கையை நீட்டிக்கிட்டானா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி வச்சுக்கணும்னு தெரியாது.
இப்படியே கையை வச்சுக்கிட்டு கரகர வண்டி காமாட்சி வண்டி கரகர வண்டி காமாட்சி வண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமே வராது, பார்த்தா தலை சுற்றி போயின்னு உட்காந்துருக்கும். ஆக நம்ம நாட்டில் இந்த விளையாட்டுகள் ஒன்றொன்றும் மூச்சு பயிற்சி, நுரையீரலுக்கு ஸ்ட்ரென்த்து, அப்புறம் கண்ணுக்கு, கைகளுக்கு, விரல்களுக்கு, இத்தனையும் விட்டுட்டோமா? இல்லை திருப்பி தூசு தட்டி திருப்பி எடுக்கலாமா?